ஹாய் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அனு, மை சன் ஹரிபிரசாய், மை பிரதர் பிரபாகரன் மஞ்சுளா இவங்களால தாங்க இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. சென்னையில் ஒரு நாள். என்ன வீடியோனா சென்னையில் ஒரு நாள். நான் வந்து கிராஸ் ரோட்டில் வந்து பஸ் ஏறிட்டாங்க. கிராஸ் ரோட்லேருந்து வடலூரில் வந்து வெள்ளரிக்காய் வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் என் பையன் புதுசுங்கிறனால நைட் அங்கே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகிறாருங்க. என் தம்பி என்ன சொல்லிட்டான், திண்டிவனம் வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்க சொல்லிட்டான். அங்கே வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டான். நான் வந்து கோயம்பேடு போயிட்டு அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் போட்டு சத்திரம் போகணுன்னா அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். அதனால் வந்து இங்கேயே என்னை தம்பி வந்து இறக்க சொல்லிட்டாரு. அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. நைட் ட்ரைவ் மாரி வேலை செய்கிற இடம் அதை காட்டினா, நிறைய ஃபேக்ட்ரி இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ட்ரைவ் ஜாலியாக போச்சுங்க. எங்கேயாவது டீ கடை இருக்குன்னு பார்த்தா அங்கெல்லாம் ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி தாங்க. அதுவும் இல்லாத சாம்சங் கம்பெனி ஏதோ சொன்னார். இந்தியாவிலே 2 இடத்துல இருக்கான். அது வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒன்று இருக்குது, சத்திரத்திட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் சொன்னார். அந்த இடத்தெல்லாம் காட்டிகிட்டு போனார். இது கிராமம் மாரி தாங்க இருக்குது. அந்த கிராமத்தை தாண்டி தான் தம்பி இருக்கிற இடத்துக்கு போனோம். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. ஒரிஜினல் வில்லேஜ் மாரியே இருந்ததுங்க. நம்ம ஏரியா மாரி இங்கே இருக்கிற ஏரியா மாரியே இருந்தது. ஆனால் வந்து மஞ்சளா வந்து வீட்டுக்கு போனதும் பால் பவுட்ரு போட்டு டீ போட்டது. டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு கரெக்டாக இங்கே எத்தனை மணிக்கு ஏறினேங்க, 8 மணிக்கு என்ன ஒரு 8 மணி ஆயிருக்கும், தாண்டி இருக்கும். அங்கெல்லாம் 1 மணிக்கெல்லாம் போயிட்டு நல்லா தூங்கிட்டோங்க. 1 மணிக்கு முன்னாடியே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் பேசிட்டு உக்காந்துருந்தோங்க. அப்புறம் வந்து மாங்காய் மரம்லாம் 3 மரம் இருக்குங்க பக்கத்து அண்ணன் தம்பி இடமேட்டுக்கு. இவர் ஒரு தம்பி வந்து வீடு கட்டிட்டாங்க. கீழே 3 லைனு, மேலே 3 வீடுங்க, கீழே 3 வீடுங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து மாந்தோப்பு ஒரு 3 மரம் இருக்குங்க. அப்புறம் காலைல ஒரு டவுனுங்கிறதுனால 7 மணிக்கு தாங்க ஏஞ்சமே. நம்ம கிராமம் வந்தால் 6 மணிக்கெலாம் ஏஞ்சிருப்போம். நல்லா ஒரு ஒர்க்குங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால தம்பி லேட்டாக தான் ஒர்க்குக்கு போவாரா, அதனால் வந்து லேட்டாக தாங்க ஏஞ்சோம். அப்புறமா தம்பி ஒய்ஃப் வந்து பால் இங்கே பசுப்பால் கிடைக்கிற இடத்துல பால் வந்து வீட்டிலேயே தந்து கொடுத்தாங்க. தண்ணி தாங்க ஓவர் தண்ணி. பால் ஏனத்தில் கூட விட்டலங்க. தண்ணியே ஊற்றாமல் பால் காய்ச்சினாங்க. பார்த்தீங்களா மாந்தோப்பு. எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து டீ போட்டுது. நான் வந்து அதை வெளில சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. டீயை குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா வந்து தம்பி போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். போய் தண்ணி ஒரு குடம், நல்ல தண்ணி வருமா, அங்கே போய் தண்ணி ஒரு குடம் பிடிச்சிட்டு வந்தார். அப்புறமா சிக்கன் வாங்கி வந்து கொடுத்தான். அப்படியே டக்கு டக்குன்னு கட் பண்ணி வெங்காயம் மட்டும் சோம்பேறி சிக்கன் மாரி டக்கு டக்குன்னு கட் பண்ணி குழம்பு வச்சோங்க. நானும் தம்பி ஒய்ஃப் வச்சுட்டு தோசை ஊற்றி தான் தம்பி ஒய்ஃப் கொடுத்தது. தம்பி ஹரிபிரசாத்துக்கும் பிரபாகரனுக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக ஊற்றி சாப்பிட்டோங்க. என் பையன் வீடியோ எடுக்கிறன்ட்டு போயிட்டு அதெல்லாம் காட்டிட்டு வரேன்ட்டு நான் போய் காட்டுறாரு அவர். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. தம்பி வரக்குள்ள மீன் வாங்கிட்டு வராருனாரு. அதனால் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டாங்க. அப்புறம் அவர் வந்த பிறகு சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு நாங்கள் வரத்துக்குள்ளே பார்த்தா இந்த கொடி ஃபுல்லாக துணி காயுதுங்க. அதுக்கு தான் நான் மஞ்சளாட்ட சொல்லிட்டேன், பந்திக்கு முந்திக்கிற மாதிரி துணி காய வைக்காமல் முந்திக்கிறேன்ட்டு. கொடி இடம் பத்தலை. அப்புறமா துணியை காய வச்சுட்டு இங்கே வந்தோடனே தம்பிக்கும் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. ஆனால் பாருங்கள், பறிக்கக்கூடிய தூரத்தில் தான் மாங்காய் இருக்குது. ஆனால் பறிக்க முடியலைங்க. கேமரா இருக்கிறதுனால நம்ம பறிக்க முடியாது. கொஞ்சம் எனக்கெட்டில் தான் இருந்தாலும் பறிக்கக்கூடாது, கேமரா இருக்குல்ல, அவங்க வச்சுருக்காங்கள, அதனால் வந்து பறிக்கல. அப்புறமா வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம். மீன் ரசமும் வச்சுருந்தது தம்பி ஒய்ஃபு. ரசமும் சாப்பிட்டோம். பாப்பா வந்து ரசமும் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பி ஒரு நாள் ட்ராவல் தாங்க. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. வீட்டிலே இருந்தாலும் ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் சென்னை உள்ளே போனதும் ஒவ்வொரு வெயிலுங்க. பீச்சு பார்க்க தாங்க போயிருந்தோம். செம்ம வெயிலுங்க. பாப்பாக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை வெயில். பஸ்ஸெலாம் சூப்பராக இருந்தது. ஜாலியாக இருந்ததுங்க ஒரு நாள். செம்ம ஹாப்பியாக இருந்தது. தம்பி தான் வந்து லீவ் நாள் இல்லை, அதனால் வந்து இட்டு போகணுன்னு ஆசைப்பட்டார். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா பென்னா பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோங்க. அப்புறம் அப்படியே பீச்சை பார்த்துட்டு தம்பி வந்து எங்களை அப்படியே ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்றாரு. சரியான வெயிலுங்க, முடியலங்க, மூஞ்ச காட்ட முடியலங்க, சரியான வெயில். அப்புறமா போயிட்டு இது எங்கே போனோன்னா வந்து ஃபஸ்ட்டு டிமார்ட்டு தாங்க போனோம். டிமார்ட்டு போயிட்டு தம்பிக்கு பூஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வாங்க போனோம். கடைசியில் அப்புறம் எங்களுக்கு ரஸ்க்கு வாங்கினோம். அப்புறமா ஸ்லைஸ் வாங்கினோம்.
தம்பிக்கு ஃபஸ்ட்டு நேராக போயிட்டு எதையும் பார்க்காம பூஸ்ட் வாங்கிட்டு வரணும் தான் நினச்சோம். அப்புறமா அங்கே போனது இது ஒரு 2, 3 பார்த்தேன். இன்னும் வாங்கணும்னு ஆசைங்க. கண்ணு பார்த்தா எது இருந்தாலும் வாங்கிட்டே இருக்கணுன்ட்டு நேராக போயிட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு ரஸ்க்கு பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, தம்பிக்கு வந்து பூஸ்ட் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் டிமார்ட் போனவங்க சூப்பராக இருந்தது. எல்லாம் கம்மியான ப்ரைஸ் தான். ஆனால் எது பார்த்தாலும் வாங்கணுங்கிறனால ஒன்று வாங்கினாலும் அது வந்து ஹை பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரவங்கலாம் வந்து அதிகமாக பில் ஆகிடும். ஏன்னா பார்க்குறது எல்லாமே வாங்கணுங்கிறனால வாங்க தோணும். அதனால் வந்து பில்லு வந்து ஹெவியாக தான் ஆகும். அப்புறமா தம்பிக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தது, அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறமா வந்து பஸ்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க. அது ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பஸ் இருந்ததுங்க. நேராக இருந்தது. மேலே தான் நாங்கள் ஜாலியாக உட்காந்துருந்தோம். அதிகம் அனல் முடியலங்க. அனல் தாங்க. வெயில், சென்னை வெயிலில் எப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல. பாப்பாலாம் டயர்டாகிட்டா, தம்பியும் டயர்டாகிட்டாங்க. அங்கே பீச்சு பக்கம் போனோடனே உக்காந்துட்டோம். தண்ணிக்கிட்டே போகவே இல்லை. இங்கே நம்ம கடலூர், எங்கள் ஊரில் கடலூரில் இருக்கிற போய் தண்ணியிலலாம் போய் நல்லா விளையாடுவோம். அதுமாரிலாம் அங்கே இல்லைங்க. அப்படியே காலை நனைச்சிக்கலாம் அப்படியே வந்துடுறாங்க. அதான் அங்கே மாரிலாம் நிறைய பேர்லாம் குளிக்கலாம் இல்லை. நாங்கள் போயிட்டு உக்காந்தே இருந்தோம் ரொம்ப நேரம். உக்காந்துட்டு அந்த ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு போகிறக்குள்ளேயே பஜ்ஜி சாப்பிட்டோங்க. அதுக்கு வந்து புளிப்பு சட்னி, இந்த புளி சட்னி இல்லை, புளி சட்னி இருந்ததுங்க கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டும் போனோம். ஜூஸும் குடித்தோம். அப்புறம் புளிப்பு சட்னி சாப்பிட்டோம். அப்புறம் போயிட்டு நாங்கள் உக்காந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம். தம்பி வந்து கோவில் கட்டி விளாட்னா அவன் இங்கேயே சொல்லிகிட்டு இருந்தான், மண்ணில் போயிட்டு சாமி கட்டணும், இது பண்ணணும், கால் வைக்கணும். அதேமாரி அவர் ஜாலியாக விளாண்டார். ஆனால் தண்ணிக்கிட்ட போகணும்னு கேட்கல. ஆனால் தம்பி மட்டும் போயிட்டு தம்பியை போயிட்டு தண்ணியில் விட்டுட்டு காலை நனைச்சிக்கிட்டு வந்தார். 2 பேரும் காலை நனைச்சிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் போயிட்டு அம்மா சமாதி, பெரியார் சமாதி, கலைஞர் சமாதி எல்லாம் போய் காமராஜர் சமாதி இருக்கணத்தில் சரிங்க, அதெல்லாம் போயிட்டு பார்க்க போனாங்க. கொஞ்சம் இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டயர்டாயிடுச்சு. அந்த வெயில் சுற்றி ரொம்ப டிராஃபிக்குங்க. அனல் வர தவறுங்களாம் வந்து உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ளைட் பாருங்கள், பக்கத்துலேயே தெரியுது. தம்பி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர், அடுத்தது வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா சமாதி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கலைஞர். இவங்களோட இதெல்லாம் வந்துங்க. ஃபஸ்ட்டு அம்மாவும் இங்கே வந்து எம்ஜிஆர் அம்மாவும் இருந்தாங்க. இங்கே வந்து பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா ஒன்றா டீப்பாக க்ளீன் பண்ணி டெய்லியும் வந்து பூவெலாம் போட்டு இது பண்ணுவாங்க. நைட்டுக்கு தம்பியை வந்து கிளம்பாக்கம் பஸ் ஏற்றி விட சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நான் காலைல டியூட்டிக்கு போகணும்ல, ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் வண்டியை விட்டுட்டு வந்தார். வண்டியில் பிக்கப் போயிடுவாருங்க. 2 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டு சேர்த்து கிராஸ் ரோட்டில் இறங்கிட்டோம். அப்பா வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க 2 மணிக்கெலாம். சென்னைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறது பிடிச்சிருக்குங்களா, கிராமத்தில் இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.